வணக்கம் மை டியர் மக்களே. ஸோ இந்த கெட் ரெடி வித் மீ வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து என் ஒர்க்கு கிளம்புறேன். ஸோ காலையில் வந்து அவசரமாக ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் சொல்லுவோம்ல. ஸோ பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு தனியாக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு தனியாக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இருக்கிற வேலைகள்லாம் காலையிலே முடிச்சுட்டு போனால் தான் ஈவினிங் வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஈவினிங் எல்லா வேலையும் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா காலையில் செய்யாமல் ஈவினிங் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டா டப்பா டான்ஸ் ஆடிடும். ஸோ அதனால் காலையிலே எல்லாத்தையும் மேக்ஸிமம் முடிச்சு வச்சுட்டு தான் கிளம்புறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரெடி ஆகுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ப்ரைமர் போட்டுட்டேன். நான் வந்து இன்றைக்கி லாரியலோட ஒரு சிசி க்ரீம் வந்து போட்டிருந்தேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து டெய்லியும் பேஸ்க்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ஸ்கின் கேருக்கு நான் மாய்ஸ்சரைசர் இல்லாமல் வெளியே போக மாட்டேன். கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக கண்ணுக்கு மை அழகு அப்படின்ற மாதிரி கண்ணுக்கு வந்து மை வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை லைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் தலைவன் பான்ஸ் பவுடர் இருக்கான் பார்த்தீங்களா. எவ்வளோ பிராண்டடான ப்ராடக்ட் வேனிட்டியில் இருந்தாலும் ஸோ பான்ஸ் பவுடர் அடித்தா மட்டும்தான் மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். மேக்கப் பண்ணி முடித்த ஃபீல் வரும். என்ன மாதிரிலாம் யார் யார் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ மை வச்சதுக்கப்புறம் ஒரு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் என்னதான் ஜாலியாக நான் கிளம்பிட்டேன். நம்ம மனசு நல்ல மனசாக இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும். ஸோ இதெல்லாமே வெளிப்புற அழகு தான். நம்ம உள்ளான மனசு வந்து நம்ம சுத்தமாகவும் அழுக்கு சேராமல் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருந்தாலே அது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஹாப்பியாக இருங்க, ஸ்மைலிங் ஃபேஸோடு இருங்க. நானும் கிளம்பிட்டேன்.